மக்களே, இதுதான் ஆட்டுப்பரண் அமைக்கிறது. இது எப்படின்னா, மரச்சட்டத்துல இது பண்றது. மேல பரண், கீழ அந்த புழுக்க எல்லாமே கீழ வந்துரும். இப்படியே படி சைடுல படிக்கட்டும். நம்ம ஆள்கள் போறதுக்கும், அந்த பக்கம் படிக்கட்டு இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தெருல அது ஆடு போறதுக்கு, கீழ இது பண்றதுக்கு, இது மாரி வசதியும் இருக்கு இதுல. அப்படியே மேல போனோம்னா, இது பனச்சட்டம் சொல்லுவாங்க. கீழ ஒவ்வொரு 1 1/2 அடிக்கும் பனச்சட்டம் கீழ குடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா, தென்னஞ்சட்டம். இது எல்லாமே வைரம் பாய்ஞ்சது. மேல சீட்டு போட்டிருக்கு. இது ஆடு எரை போடுறதுக்கான ஒரு வழிகள். அது பார்த்தா எரை போடுறது சைடுல. சுத்தி வேலி அடிச்சு, மேல தகர சீட்டு போட்டு ஹைட்டா ஏத்திட்டோம்னா, எந்த ஒரு ஆடுகளுக்கு நோயும் எதுவுமே பரவாது. மேலும் நல்லா காத்தோட்டமும் மேல இருக்கு. இது ஆடு வரிசையா எரை போடுறதுக்கு அந்த சீட்டு. இது ஆடு இறங்கி போறதுக்கு அது மாரி. இது எல்லாமே ஆட பிரிச்சு பிரிச்சு போறதுக்கு, சைஸ் வாரியா பிரிச்சு போறதுக்கான வழிகள் எல்லாமே. இது எல்லாமே வைரம் பாய்ஞ்ச சட்டம்பாங்க. கட்டைகள் எல்லாமே தென்னஞ்சட்டம், மரச்சட்டம். இப்படி போட்டோம்னா உங்களுக்கு ஆட்களோட வேலை குறையும். ஏன்னா ஆள் கம்மி. கீழ புழுக்க தானாவே கீழ போயறனால, சாணி மட்டும் தான் மிஞ்சும். அதையும் தண்ணி தள்ளி விட்டோம்னா கீழ